ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் குக்கரில் 200 கிராம் அளவு துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 4 விசில் வர அளவுக்கு இதை குக் பண்ண விடணும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த பருப்பை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. முருங்கைக்காய் ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியோ ஜாஸ்தியோ பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு புளி கரைச்சல் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கடாயை மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.